வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை ராதா. இந்த காணொளியில் எழில் கொஞ்சும் அருவி, அதாவது ஒகேனக்கல் அருவியின் சிறப்புகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்க உள்ளோம். சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக சித்தி சொல்கிறாங்க என்னென்னு, இவ்விடத்திற்கு, எந்த இடத்திற்கு அப்படின்னா ஒகேனக்கல் அருவி குளிக்கக்கூடிய அருவியில் குளிக்கிறாங்க இல்லையா மக்கள் போய் மனிதர்கள் எல்லாம், அந்த இடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? நீங்கள் எது மூலமாக பயணம் செய்து அங்கே போனீங்க? பயணம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நாம் நகர்ந்து செல்லுதல். அப்போது நீங்கள் குளிக்கிற இடத்துக்கு, அந்த அருவி உள்ள இடத்துக்கு எது மூலமாக பயணம் செஞ்சீங்க அப்படின்னு சித்தி கேட்குறாங்க. அப்போது சங்கவை சொல்கிறாங்க, இந்த கண்கொள்ளா காட்சியினை. அது என்ன கண்கொள்ளா அப்படின்னா, நல்ல அழகான காட்சி. அந்த அருவியிலிருந்து நீர் ஊற்றக்கூடிய அந்த நீர் கீழே விழக்கூடிய காட்சியானது மிக மிக அழகானது. அதை பார்ப்பதற்கு எங்களுடைய கண்கள் போதவில்லை, 2 கண்கள் பத்தலையாம். அதுதான் கண்கொள்ளா காட்சியினை கண்டு கழிக்கன்னா சந்தோஷப்பட, மகிழ்ச்சி அடைய அப்படின்னு அர்த்தம். அப்படி மகிழ்ச்சி அடைவதற்கு நாங்கள் எதில் போனோம் அப்படின்னா பரிசலில் சென்றோம் அப்படின்னு சங்கவை சொல்கிறாங்க. பரிசலில் தான் நாங்கள் போனோம். பரிசல்னா தண்ணியில், இப்போ நம்ம ஊரில் ஆறுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆற்றில் மீன் பிடிக்கிறவங்கலாம் பாருங்கள், பரிசல் போட்டு அதில் உட்காந்து மீன் பிடிப்பாங்க. அல்லது ஆற்றினுடைய ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நம்ம செல்வதற்கு பரிசல் மூலமாக போகலாம். இப்போது அவங்க அங்கவையும் சங்கவையும் பரிசலில் தான் போகணுன்னு சொல்கிறாங்க. என்னே அருமை, அதாவது அங்கே பரிசலில் போய் குளிக்கிற இடத்துக்கு போனோம். அந்த இடம் அவ்வளவு அருமையாக, அவ்வளவு அழகாக இருந்துச்சு. 100 அடி உயரத்திலிருந்து விழும் அருவியில் குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. 100 அடி உயரத்திலிருந்து அந்த தண்ணீர், ஒகேனக்கல் அருவியில் இருக்கக்கூடிய தண்ணீர் கீழே விழுது. அந்த தண்ணியில் குளித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சங்கவை சொல்கிறாங்க. அப்போ சித்தப்பா கேட்குறார், பரிசலில் செல்லும் வழியில், ஆமாம் நீங்கள் அருவிக்கு பரிசலில் போனேன்னு சொல்கிறீங்க, அப்படி பரிசலில் செல்லும் வழியில் என்னென்ன பார்த்தீர்கள்? வழியிலெல்லாம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சித்தப்பா கேட்குறாரு. அப்போ அங்கவை சொன்னாங்க, மலையின் நடுவே பாதை அமைத்து, பெரிய மலைகள் இருக்குது, அந்த மலையினுடைய நடுவில் பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி எப்படி இருந்துச்சா, வெண்ணெயை உருக்குவது போல் தெரிந்தது. பெரிய வெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நெய்யாக காய்ச்சறதுக்கு வெண்ணெயைத்தான் உருக்கணும் இல்லையா? வெண்ணெய் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, பாலை தயிராக்கி தயிரிலிருந்து மோர் கடைந்து எடுக்கும் பொழுது மேலே திரண்டு வரக்கூடியது தான் வெண்ணெய். இந்த வெண்ணெயை காய்ச்சி தான் நம்ம நெய் சாப்பிட்றதுக்கு தயார் செய்கிறோம். அந்த வெண்ணெயை உருக்குனோம்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கெட்டியான ஒரு அந்த வெண்ணெய் பகுதியிலிருந்து அப்படியே உருகி வரக்கூடியது, நெய் உருகி வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்குதான். அதாவது மலையினுடைய நடுப்பகுதியில் இந்த அருவி நீர் ஓடக்கூடிய காட்சி வெண்ணெய் உருகி வர்ற மாதிரி தெரியுது, அவ்வளவு அழகான காட்சி அப்படின்னு அங்கவே சொல்கிறாங்க. இந்த பரிசலில் பயணம் சென்றது எங்களை ஆனந்த களிப்பில் ஆழ்த்தியது. பரிசலில் அப்படியே சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகளெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது ரொம்ப 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 ஆனந்த களிப்புனா சந்தோஷம், அதுவே மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆனந்த களிப்பு. ஆனந்த களிப்பில் எங்களை ஆழ்த்தியதுன்னா நாங்கள் அப்படியே சந்தோஷத்தினுடைய உச்சிக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கவை சொல்கிறாங்க, 2 மலைகளுக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். 2 மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு வழி எது அப்படின்னா தொங்கு பாலம். அதாவது மூங்கில்கள் அப்புறம் கயிறு இதெல்லாம் சேர்த்து ஒன்றாக கட்டி இந்த பாலத்தை, இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு செல்வதற்கு தொங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை அமைச்சிருந்தாங்க. நாங்கள் அதில் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கவே சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் நீராடி விட்டு, எல்லாரும் தண்ணி குளிச்சுட்டு, எங்கள் அருவியில் நீராடுதல்னா குளித்தல், அருவியில் நீராடி விட்டு மீண்டும் பரிசலில் கரைக்கு வந்தோம். குளித்து முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் பரிசலில் ஏறி கரைக்கு வந்துட்டோம். அப்போது கரைக்கு வந்ததுக்கப்புறம் உணவு உண்டு சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு மான் பூங்கா சென்றோம். மான் பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது, அங்கே நாங்கள் போயிருந்தோம். அந்த பூங்காவில் துள்ளித் திரியும் மான் கூட்டம் இருந்துச்சு. துள்ளி துள்ளி திரிந்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய மான் கூட்டம். அப்புறம் முதலை பண்ணை,
முதலியவற்றை பார்த்தோம். முதலை பண்ணையும் பார்த்தோம், மான் கூட்டம் அங்கே நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கான வினாக்கள். ஒகேனக்கல் அருவியின் உயரம் எவ்வளவு? அருவியில் குளிப்பது எப்படி இருந்ததாக சங்கவை கூறினாள். அருவியில் போய் குளிச்சுக்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கேள்வி. 3. அங்கவை சங்கவை இருவரும் எந்த பூங்காவிற்கு சென்றனர்? சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.